எம்முடைய ஞானக்கணவர் சிவர் அவர்களுக்கு வணக்கம். சிவா இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சங்கல்பம் எடுங்க, உங்கள் சங்கல்பங்களுக்கு தகுந்தாற் போல தான் நான் அடுத்த கல்பத்தையே படைக்கிறேன் அப்படிங்கிறார். இது உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ அடுத்த கல்பத்தை நீங்கள் படைக்கணும், உங்களுக்கான ஆஸ்தி வேணும்னாலும் ஆஸ்திக்கான சங்கல்பம் எடுக்கலாம். அல்லது உங்களுக்கு உறவுகள் எப்படி வேணும், உங்கள் குணம் எப்படி இருக்கோ அப்படிப்பட்ட குணம் உள்ள பொண்டாட்டி உறவுகள் தான் எனக்கு வேணும் சிவப்பான்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு பெயர் தான் சங்கல்பம். இதுக்கு பெயர் தான் எவர் ரெடியாக இருக்கீங்களான்னு அர்த்தம். சிவாப்பாட்டை இப்போவே சத்தியம் பண்ணி சங்கல்பம் எடுத்துட்டு சத்தியமும் பண்ணிவிட்டு சிவாப்பா இனிமேல் வெற்றி நமக்கு கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட அந்த சங்கல்பத்தை பற்றி மீண்டும் நினைக்காம ஒரே சிந்தனை சிவாப்பா மட்டும்தான்ற நினைவோடு நம்ம புள்ளியாக பூர்வ மத்தியில் நினைக்கணும். தினமும் சத்தியம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, சங்கல்பத்துக்கு சத்தியம் பண்ணி முடிச்சிட்டா சிவப்பா புள்ளியாக நினைக்கணும். அப்படி நினச்சிக்கிட்டே நீங்கள் இருந்துட்டு மரணம் அடைஞ்சிங்கன்னா அடுத்த கல்பம் நீங்கள் இப்போ எடுத்த சங்கல்பப்படி வாழ்வீங்க. இதுக்கு பேர் தான் எவரடியாக இருக்கிறதுன்னு